ஒரு நாள் பானையை எடுத்துக்கிட்டு சாரதா பிரசாத் தம்பதி மாந்தோப்புல இருந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. மரத்துல காய்ச்சி இருந்த பழங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு, சாரதா, மரத்துல இருக்க ஒவ்வொரு மாம்பழத்தையும் நம்ம ஒண்ணு விடாம பயன்படுத்தினா நம்மளோட மொத்த கடனையும் அடைச்சிடலாம் தெரியுமா? அதையும் தாண்டி ஆதாயம் கூட மிஞ்சும். இப்படி பண்டத்தை வித்த உடனேயே பணம் கையில கிடைச்சதும் அந்த சுதர்ஷன் கிட்ட போய் கொடுக்கணுங்க. அப்படி கொடுக்கல அந்த ஆள் ஏடா கூடமா ஏதாவது செய்வான். ஏற்கனவே அவனுக்கு முட்டாளுங்கிற பேரும் இருக்கு. இருந்தா இருந்துட்டு போட்ட சாரதா, 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குளத்துக்கு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணிய மொண்டுகிட்டு வந்து இந்த மரத்துக்கு ஊத்தி வளர்க்கறது நம்ம கடனை தீக்கிறதுக்காக தான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்தங்கரைக்கு போனாங்க. குடம் நிறைய தண்ணியை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வீட்டு வாசல்ல ரமேஷ் நின்னுக்கிட்டு இருந்தான். அனாமிகா, அனாமிகா, சீக்கிரம் வெளியே வா. நம்ம மாமரத்துக்கிட்ட போகணுமா? அம்மாவும் அப்பாவும் தண்ணி ஊத்தி ஊத்தி களைச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா வேகமா வெளியே வந்தா. டாடி, நானும் தங்கச்சியும் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கோமே, அந்த மாந்தோப்புக்கு நாங்க வரல. ஆமா டாடி, நாங்க வரல. வேண்டாம்மா, இங்க ஒரே வெயிலா இருக்கு பாருங்க. அங்க மாமரத்து கீழே சில்லுன்னு இருக்கும், அங்க வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் பசங்க சரின்னு சொல்லி ரமேஷ் அனாமிகா 2 பேரும் மாந்தோப்புக்கு நடக்க குழந்தைங்க பின்னாடி வந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. எல்லாரும் சேர்ந்து மாமரத்துக்கிட்ட வந்தாங்க. மருமகளே, பசங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த? வீட்லயே இருந்தா வெயில்ல அங்கங்க போய் விளையாடிட்டு இருக்காங்க அத்தை, அதனாலதான் மாந்தோப்புக்கு நாங்க கூட்டிட்டு வந்தோம். சரி மருமகளே, வா, தண்ணி கொண்டு வந்து மரத்துக்கெல்லாம் நம்ம ஊத்தணும் இல்லையா அப்படின்னு 2 பேரும் தண்ணி எடுக்க குடத்தை எடுத்துட்டு போனாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாம மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஒரு மரத்தடியில குடத்தோட ரொம்ப களைப்பா உட்கார்ந்துருந்தாங்க. ஐயோ, என்ன அத்தை இதெல்லாம்? இப்படியே போச்சுன்னா எங்கேயோ இருக்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மரத்துக்கெல்லாம் ஊத்துன மாதிரி தான். இதுக்கே முடியலையா அத்தை? கஷ்டம்தாம்மா, ஆனா வேற வழி இல்லையே. நம்ம வாழ்க்கை, நாளைக்கு குழந்தைங்களோட வாழ்க்கை எல்லாம் இந்த மாமரத்துல தான் அடங்கி இருக்கு. என்னமோ அத்தை, இது எதுவுமே எனக்கு புரியல. மருமகளே, நம்ம இந்த மாமரத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனாதான் இந்த மாமரம் காயாம இருக்கும். இது வாடாம இருந்தாதான் மரத்துல இருக்க பழம்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா குறுக்க பூந்து பேசினா. இப்ப புரிஞ்சுதா அத்தை? இந்த மரத்துல இருக்க பழங்களை விக்கிறோம், அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு பொழைச்சிட்டு இருக்கோம். அதான் மருமகளே. இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் தலையில பானைய வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்பா, இவ்ளோ வெயில்ல தண்ணி தூக்கிட்டு வரணுமாப்பா? கண்டிப்பாப்பா, உடம்புல சக்தி இருக்கும்போதே 2-3 குடம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தா நல்லது தானே. என்ன நல்லதோ என்னமோப்பா, வெயில் கண்ணை கட்டுது, மயங்கி விழுந்துருவன் போல இருக்க. மண்டையில இருக்கிற பானை வெயிட்டா இருக்கு, கையால அதை பிடிக்க முடியல. சரிடாப்பா, கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்காருவோம். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே பெருசா இருந்த மாமரத்துக்கிட்ட வந்தாங்க. அதே இடத்துல மாமியாரும் மருமகளும் பானைய கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. தம்பி, உன் குடத்துல இருக்க தண்ணிய அப்படியே வெயி, நம்ம குடிக்கலாம் அத அப்படின்னு சொன்னாரு. உடனே ரமேஷ் அதை இறக்கி கீழே வச்சான். பிரசாத் மட்டும் அவரோட பானையில இருந்த தண்ணிய அந்த மரத்தடியில இருந்த கொல்கலன்ல ஊத்துனாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தடியில உட்கார்ந்திருந்த மாமியார் மருமக பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க, பசிக்குதா? சாப்பாடு போடுவா 2 பேருக்கும்? சாப்பிடுறோமா? பேரனையும் பேத்தியையும் காணுமே, எங்க அவங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு இருந்த ஹரிஷும் பவ்யாவும், தாத்தா கொஞ்சம் மேல பாருங்க, நானும் தங்கச்சியும் ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துருக்கமே அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் மேல பார்த்தாங்க. ஹரிஷும் பவ்யாவும் ஒரு கிளையில உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. அடைய பேராண்டி, உழுந்துருவடா, கிளைய நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ. பாட்டி, நான் கெட்டியா தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், பயப்படாத. அம்மா பவ்யா, ஜாக்கிரதையா இருமா. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப மரத்து மேல உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க எல்லாரும் தண்ணி எடுக்க போயிட்டீங்க. நானும் தங்கச்சியும் இங்க வெயில்ல விளையாட முடியாம வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே போட்டா போட்டி போட்டு மேலே ஏறிட்டோம்.
சரி ஏறிட்டீங்க இல்லையா, ஜாக்கிரதையா இறங்குங்கடா. நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க ஜாக்கிரதையா தான் இங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிரசாத் வீட்டு பக்கத்து வீட்டு கோபாலன் வேக வேகமா அங்க வந்தாரு. ஏயா பிரசாத், நீ என்னமோ இந்த வெயில்ல ஃபேமிலியோட மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிய? அங்க சுதர்ஷன் உன் வீட்டுக்கு வந்து பூட்டு போடுறான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்து, ஷாக் ஆனதெல்லாம் போதும், முதல்ல எந்திரிச்சு வாங்க, அந்த ஆள் கால்ல கையிலயாவது வந்து விழுங்க அப்படின்னு சொன்னதும் கிளையில உட்கார்ந்திருந்த குழந்தைங்கள எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு பிரசாத், ரமேஷ், சாரதா, அனாமிகா வேக வேகமா வீட்டு பக்கம் வந்தாங்க. இங்க சாரதா வீட்டுக்கிட்ட சுதர்ஷன், அவங்கிட்ட வேலை செய்யற 2 வேலையாட்கள் கட்டைய கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வேக வேகமா அவங்கிட்ட வந்தாங்க. என்னப்பா இது, வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இப்படி வந்து பண்றது நல்லது இல்ல. நல்லது கெட்டத பத்தி நீ பேசுறியா பிரசாத்? வாங்கின பணத்தை இன்னைக்கு தர, நாளைக்கு தர, 1 மாசம் கழிச்சு தர, 2 மாசம் கழிச்சு தரேன்னு சொன்னியப்பா. இன்னைக்கு என்னப்பா சொல்ல போற? ஐயா, குடும்ப நிலைமை அப்படி இருக்குயா. நாங்க ஏழைங்க, கூலி வேலைக்கு போயிட்டு வந்த பணத்துல நாங்க வாழறதே கஷ்டமா இருக்கு. உங்க கடனை இதுல எப்படி ஐயா தர முடியும்? அதனாலதான் பிரசாத், நான் உங்க வீட்டை இப்போ சொந்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட அடியாட்கள் 2 பேரும் உள்ள போய் பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வெளியே தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிரசாத், ரமேஷ், சாரதா, அனாமிகா எவ்வளவு கெஞ்சினாலும் சுதர்ஷன் மனசு இறங்கல. அந்த வீட்டை தன்னோட கஸ்டடியில எடுத்துக்கிட்டு பூட்டு போட்டுட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிட்டான். வேற வழி எதுவும் இல்லாம கவலையோட வெளியில வீசப்பட்ட பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. மாந்தோப்புல மாமரத்துல இருந்த ஊஞ்சல்ல ஹரிஷும் பவ்யாவும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கவலையோட எல்லாரும் அந்த மாமரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த மரத்தடியில சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு தான் 1 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். போயே அந்த சுதர்சனை பாருங்கன்னு. நான் சொன்னதை கேட்டீங்களா நீங்க? சரி சாரதா, நடந்தது நடந்துருச்சு. இப்ப நம்ம எங்க இருப்போம்? ராத்திரி சாப்பிட்டு எங்க தூங்குவோம்? என்ன கேட்டா நான் என்னங்க சொல்றது? இங்கேயே இருந்துடலாம். இந்த மாமரத்தை தான் நம்பி வாழ ஆரம்பிச்சோம். இது அடியிலேயே நம்ம சரணடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாமரம் திடீர்னு பேசுச்சு. கவலைப்படாதீங்க, இந்த வெயில்ல எனக்கு தண்ணி ஊத்தி என்ன காப்பாத்துனீங்க. இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, இப்போ நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த மாமரம் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆனாங்க. ஆனா குழந்தைங்க மட்டும் மரம் பேசுனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தங்கச்சி தங்கச்சி, மாமரம் எப்படி பேசுது பாரு, அத நீ கேட்டியா? இப்போ சொல்லுடி. ஆமாண்ணா, மரம் பேசுறத நான் இப்பதான் பார்த்தேன். இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ஷாக்ல இருந்து மீண்டு வந்தாங்க. பேசுற மாமரத்துக்கிட்ட வந்து பார்த்தாங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு எந்த வகையில உதவி செய்யணும்னு சொல்லுங்க. தாத்தா, பாட்டி, நாங்க 2 பேரும் சொல்லும்போது நீங்க நம்பலல. இப்ப பாத்தீங்களா மரம் எப்படி பேசுதுன்னு? மம்மி, டாடி, நீங்களும் பாருங்க, மரம் நல்லா பேசுதுல்ல. முதல்ல எங்க கிட்ட அது பேசி ஊஞ்சல் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் அந்த மாமரம் சாட்சாத் அந்த கடவுள் தான்னு நினைச்சாங்க. தன்னோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு கடவுள் மாமர ரூபத்துல வந்திருக்காருன்னு எல்லாரும் அதை கையெடுத்து கும்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்ப நாங்க தங்குறதுக்கு வீடு இல்ல, வாழறதுக்கு ஒரு வழியும் இல்ல. அது 2ஐயும் கொடுமா, அதுக்கு மீறி எங்களுக்கு எதுவும் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த 2, வாழ்வதற்கு வீடும் பிழைப்பதற்கு வழியையும் காட்டுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே மேல 2 மாம்பழம் பிரத்யட்சையாச்சு. அந்த பழங்களை எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஒரு மாம்பழம் ஒரு வீடா மாறுச்சு, இன்னொரு மாம்பழம் ஜூஸ் குழாயா மாறி போச்சு. அனைவரும் எங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டவாறு இருப்பதற்கு வீட்டையும் கொடுத்தேன், வாழ்வதற்கு உங்களுக்கு வழியையும் காண்பித்து விட்டேன். இந்த வீட்ல இருந்துகிட்டு நான் காட்டின வழியில பிழைப்ப தேடி என்னையும் கொஞ்சம் வாழ வைங்க. உங்கள் குழந்தைகளோடு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் அப்படின்னு அந்த மாமரம் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நன்றியுணர்வோட அதுக்கு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மாமரம் சாதாரண மரமா மாறி போச்சு. அன்னையிலிருந்து அந்த வீட்ல இருந்து எல்லாரும் குளத்துல இருந்து கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம தண்ணி கொண்டு வந்து ஊத்துனாங்க.
அந்த மாமரத்தை கடவுளை வேண்டுற மாதிரி தினமும் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. மாமியாரும் மருமகளும் மாம்பழ ஜூஸ வித்துக்கிட்டு அவங்க பொழப்ப நடத்தினாங்க. அந்த மாமரம் கொடுத்த வீட்ல இருந்துகிட்டு மாம்பழ ஜூஸ விக்கிறதுல கிடைச்ச பணத்தை வச்சு குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அனாமிகா குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சு. மணி ராத்திரி 7 ஆச்சு. அது ஹைவே ரோடு. 7 மருமக அனாமிகா 2 கையிலையும் 2 சுட்ட மீன்களை குச்சில சொருகி வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. வாங்கய்யா வாங்க, சுட்ட மீன் இருக்கு, வறுத்த மீன் இருக்கு, காரக்குடி மீன் இருக்கு, மசாலா மீன் இருக்கு, இப்படி பல விதமான மீன்கள் இருக்கு ஐயா. யாரு என்ன வேணும்னாலும் சரி 5 நிமிஷத்துல அது ரெடி. சூடான மீன், வாங்கய்யா வாங்க, சுட்ட மீன் அப்படின்னு சத்தமா கத்திட்டு இருந்தா. அப்போ ஒரு பஸ் வந்து அங்க நின்னுச்சு. அனாமிகா அந்த பஸ்ஸ பார்த்து வேக வேகமா அந்த பஸ் கிட்டார போனா. பஸ்ல இருந்து இறங்குனவங்க கிட்ட தன்னோட மீனை காமிச்சு வித்தா. ஒரு ஆள் அத பார்த்து ஒரு மீனை வாங்கிக்கிட்டாரு. அனாமிகா சந்தோஷப்பட்டு மீதி இருந்த மீன்களை எடுத்துக்கிட்டு அந்த பஸ் சுத்தி வந்துட்டு இருந்தா. ஐயா அம்மா, தயவு செஞ்சு யாராவது இந்த ஒரு மீனை வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின ஒரு பாட்டிக்கு அனாமிகா மேல இறக்கம் வந்தது. ஏமா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அனாமிகா அத கேட்டதும் சந்தோஷப்பட்டு அந்த பாட்டி கிட்ட வேக வேகமா வந்தா. இதுதான் கடைசி மீனா, இத வாங்கிக்கிட்டா நீ வீட்டுக்கு போயிடுவியா? ஆமா பாட்டியம்மா, இது ஒண்ணுதான் மீந்திருக்கு. எவ்வளவுமா மீன்? 100 ரூபாய்மா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பாட்டியம்மா 100 ரூபாவை எடுத்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க. அனாமிகா அந்த மீனை பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு சின்ன ஸ்டாலுக்கு வந்தா. அந்த இடத்துல மாமியார் சாரதா விறகு அடுப்புல மீன்களை சுட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. ஏண்டிமா மருமகளே, எடுத்துட்டு போன 2 மீனும் வித்தாச்சா? ஆமா அத்தை, 2 மீனும் வித்தாச்சு. இன்னும் சுட்டது எத்தனை மீன்கள் இருக்கு அத்தை? இன்னும் 3 மீன் இருக்குமா. அந்த 3ஐயும் வித்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, பசங்க பசியோட இருப்பாங்க. பசங்க பசிக்குதுன்னா சாப்பாடு போடுறதுக்கு அப்பாவும் தாத்தாவும் இருக்காங்களே. நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படிமா அங்க போறது? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல அத்தை, நான் பயம் இல்லாம இருக்கேன். நீங்க போங்க, பரவாயில்ல. வித்த வரைக்கும் கிடைச்ச பணம் போதும் மருமகளே, வா 2 பேரும் போகலாம். அத்தை, நம்ம குடும்ப பொருளாதாரத்துக்கு இது பத்தாது, நீங்க கிளம்புங்க. மிச்ச மீனை நான் வித்துட்டு வீட்டுக்கு வரேன். சரி மருமகளே, வித்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சுட்ட 3 மீன்களையும் அனாமிகாவோட கையில கொடுத்தாங்க. அனாமிகா அது 3ஐயும் வாங்கிக்கிட்டு வேற எங்கேயும் போகாம அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தா. போய் வித்துட்டு வரேன்னு சொன்ன, இங்கேயே நின்னுட்டு இருக்கியேம்மா, போ, டைம் ஆயிட்டே இருக்கு பாருமா. ஐயோ அத்தை, நான் இதுக்கு முன்னாடி வித்த பஸ் அங்கேயே தான் நிக்குது. அங்க ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நானு இதான் கடைசி மீன், அது வித்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் மறுபடியும் நான் தலைய காட்டுனேன், அது நல்லா இருக்காது அத்தை. அந்த பஸ் போனதுக்கு அப்புறம் போறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும், ஓஹோ, இந்த மாதிரி யுக்தி எல்லாம் கூட பயன்படுத்துறியா? வயிற்று பொழுப்புக்கு பண்ணி ஆகணுமே அத்தை அப்படின்னு சொன்னதும் அங்க நின்னுட்டு இருந்த பஸ் கிளம்பி போயிடுச்சு. அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு சுட்ட மீன்களை கையில வச்சுக்கிட்டு அனாமிகா ஹைவேல நின்னுட்டு இருந்தா. அப்போ ஒரு கார் வந்தது. அந்த காரு அனாமிகா கிட்ட வந்து நின்னுச்சு. அந்த காரை ரொம்ப குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. கார்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு இறங்குனா. ஆண்டி, ஃபிஷ் எவ்வளவு? ஒரு மீன் 100 ரூபாமா, 3 மீன் 300 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சின்ன பொண்ணு 300 ரூபாய் கொடுத்து 3 மீன்களையும் அனாமிகா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா. இப்போ அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சாரதா கிட்ட வந்தா. கார் அங்க இருந்து போயிடுச்சு. மாமியாரும் மருமகளும் அந்த சின்ன கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல பாயில ஹரிஷும் பவ்யாவும் படுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ரமேஷ் போர்வைய போத்திட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல இருந்த கட்டில்ல பிரசாதும் உட்காந்துட்டு இருந்தாரு. தம்பி ரமேஷ், மணி என்ன ஆச்சுப்பா? 9:30 ஆச்சுப்பா. மாமியாரும் மருமகளும் இன்னும் வரலையே. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வாயே. சரிங்கப்பா, நீங்க குழந்தைங்களை பாத்துக்கோங்க, நான் போய் அம்மாவையும் அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ள சரியா வந்தாங்க. அனாமிகா படுத்துட்டு இருக்க குழந்தைங்களை பார்த்து, மாமா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க அனாமிகா, உனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 9 ஆகியும் நீ வரலன்னு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. சரிங்க,
நீங்களும் மாமாவும் சாப்பிட்டீங்களா? நான் குழந்தைங்களோடவே சாப்பிட்டுட்டேம்மா. புள்ளதான் இன்னும் சாப்பிடல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் குழந்தைங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகா, ரமேஷ், சாரதா 3 பேரும் அடுப்பங்கரைக்கு வந்தாங்க. 3 பேரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டு வாசல்ல இருந்த டேப் கிட்ட உட்காந்துக்கிட்டு அனாமிகா எதையோ ஆழமா யோசிச்சுட்டு இருந்தா. பக்கெட்ல இருந்த மீன்கள் அங்கேயும் இங்கேயும் வழிஞ்சிட்டு இருந்தது. பக்கெட் நிரம்பி தண்ணியும் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ சாரதா அங்க வந்து வீணா போய்கிட்டு இருக்க தண்ணிய பார்த்து, அடியே மருமகளே என்னாச்சு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அனாமிகா ஆடல அசையல, ஏதோ உலகத்துல இருந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா. அத பார்த்த சாரதா, என்ன ஆச்சு இவளுக்கு இன்னைக்கு, எவ்வளவு கூப்பிட்டாலும் திரும்ப மாட்றா அப்படின்னு சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகாவோட தோல்ல கைய வச்சாங்க. அவ்வளவுதான், அனாமிகா பயந்து போய் திரும்பி சாரதாவை பார்த்தா. எவ்ளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் யோசிக்கிறதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறத பத்தி தான் அத்தை. பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, வருஷம் ஸ்கூல் ஃபீஸும் அதிகமாயிட்டே போகுது. நம்மள மாதிரியே குழந்தைங்களுக்கும் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுல்ல. ஆமா மருமகளே, நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம வாழ்க்கைய இப்படியே ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்ட வாழ்க்கைய வாழக்கூடாது. அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துல வைக்கணும். அதுக்காக தான் அத்தை அதிக சம்பாத்தியத்துக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படின்னா மீன் விக்கிறத கைவிட போறியாமா? இல்ல அத்தை, இந்த மீன்களோட சேர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உள்ளதையும் கைவிட்டுட்டா எப்படி அத்தை? சுட்ட மீன்களோட சேர்த்து வேற என்ன வியாபாரத்தை செய்யறதா அனாமிகா? நான் கூட அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை. ஃபிஷ் பிரியாணி ஐடியா வந்தது. ஆனா அந்த பிரியாணிய செஞ்சா எப்படி இருக்கும்னு தெரியலையே. அடடே, நல்ல யோசனை தான். மீன் பிரியாணிய நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியாமா? இந்த வியாபாரத்தோட நம்ம மீன் பிரியாணி வியாபாரத்தையும் சேர்த்து செஞ்சா நிறைய லாபம் கிடைக்கும் தெரியுமா? எப்படியோ உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் தான் கூடவே இருக்கனே. ஆமா அத்தை, எப்படியோ இந்த ஹைவேல ஃபிஷ் பிரியாணி கடையே இல்ல. நம்ம வச்சா நல்லா இருக்கும். சுட்ட மீன் விக்கலன்னா அத ஃப்ரெஷ்ஷாவே பிரியாணி செஞ்சிடலாம். அப்ப நமக்கு ஒரு இடத்துல 2 வியாபாரம். நல்லா இருக்கா அத்தை? அப்புறம் ஏமா தாமதிக்கிற? மீன் பிரியாணிய ரெடி பண்ணு. நானு நம்ம கடைக்கு வரைக்கும் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். நீ தைரியமா ஃபிஷ் பிரியாணி பண்ணு, நான் அங்க போய் போர்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரதா இங்க இருந்து கிளம்புனாங்க. அனாமிகா சந்தோஷமா மீன்களை கழுவுனா. சாரதா ஹைவேல இருக்க அவங்க ஸ்டாலுக்கு வந்தாங்க. அங்க போய் தண்ணி தெளிச்சாங்க. அழகான கோலத்தை போட்டு அந்த ஸ்டாலுக்கு பக்கத்துல அங்கங்க எங்க ஃபிஷ் பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு போர்டு வச்சாங்க. வீட்ல அனாமிகா ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு கட் பண்ண மீன்களை வச்சு கம கமன்னு மீன் பிரியாணிய செஞ்சா. அன்னைக்கு வேலைக்கு போகாம வீட்லயே இருந்த அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் அந்த வாசனைக்கு அங்கேயே வந்துட்டாங்க. அம்மா மருமகளே, மீன் பிரியாணி வாசனை அதிருது. எனக்கும் புள்ளைக்கும் கொஞ்சம் போடுமா, வயிறார சாப்பிடுறோம். போடுற மாமா, ஆனா நீங்க 2 பேரும் இத சாப்பிட்டுட்டு நல்லா இங்கேயே படுத்து தூங்குறன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேன், புரிஞ்சுதா? நம்ம ஃபிஷ் பிரியாணி சென்டருக்கு போய் எனக்கு நீங்க அங்க உதவி செய்யணும். ஃபிஷ் பிரியாணி சென்டரா? எப்ப போட்டீங்கம்மா? எங்க போட்டீங்க? ஹைவேல தான் மாமா. ஏற்கனவே மீனை சுட்டு வித்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே இடத்துல இந்த ஃபிஷ் பிரியாணியும் விக்கலான்னு இந்த ஃபிஷ் பிரியாணியை இப்ப ரெடி பண்ணிருக்கேன். ஆனா இந்த வெயில்ல மீன் பிரியாணி சாப்பிட யார் வருவா? எனக்கு என்னவோ உங்க வியாபாரத்து மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. யாரும் வரலனா இந்த ஃபிஷ் பிரியாணி மொத்தத்தையும் நீங்க 2 பேரும் மட்டும் சாப்பிடுங்க. அடடே அனாமிகா, பரிசு மழையா? ஆமா மாமா, அதான் எச்சி ஊறுறது தெரியுதே அப்படின்னு அனாமிகா ரெடி பண்ண ஃபிஷ் பிரியாணிய ட்ரக்ல வச்சு ஹைவேல இருந்த அவங்க கடைக்கு கொண்டு வந்தா. அந்த இடத்துல மாமியார் செஞ்ச ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டா. பிரியாணின்னு சொன்னதும் நிறைய பேர் வருவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. 1 மணி நேரம் ஆகியும் அந்த இடத்துக்கு யாருமே வரல. சாரதா, இனி யாரும் வரமாட்டாங்க. மருமக கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த ஃபிஷ் பிரியாணியை வேஸ்ட் பண்ணணுமா? எப்படியோ நம்ம 4 பேர் இருக்கோம். 4 பேரும் 4 மூலையில உட்காந்து ஃபிஷ் பிரியாணிய ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு கொஞ்சத்தை எடுத்து மூலையில வச்சிருவோம். ஆமாமா, எனக்கு கூட யாரும் வருவாங்கன்னு தோணல. இத வீணாக்கிறதுக்கு பதிலா
நானும் அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுடுறோம். நீங்க கூட வாங்க, அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படின்னு அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து மாமியார் மருமக கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மாமியாரும் மருமகளும் அவங்க செஞ்ச மீன் பிரியாணி மேல அதீத நம்பிக்கை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. அனாமிகா எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகல. அதுக்கப்புறம் அனாமிகாக்கு குழந்தைங்க எதிர்காலத்தை பத்தி பயமே வரல.